குளித்துறை சார்லி பல் மருத்துவமனையின் 12வது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம். குளித்துறையில் அமைந்துள்ள சார்லி பல் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு குளித்துறை நகரமன்ற சேர்மன் திரு பொன் ஆசை தம்பி அவர்கள் தலைமை தாங்கினார்கள். குமரி மேற்கு மாவட்ட அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் திரு ஜெயசுதர்சன் முன்னிலை வகித்தார். இறைவணக்க பாடலை பேபி ஹெனா சார்லஸ் பாடினார். சார்லி பல் மருத்துவமனை குழுமத்தின் மேலாண் இயக்குனர் திருமதி ஜாஸ்மின் சார்லஸ், கவுன்சிலர்கள் திருமதி மினிகுமாரி, ஜூலியட் மெர்லின், திரு சாபு, திரு ரத்னமணி, திரு அருள் ஆகியோர் திருவிளக்கு ஏற்றினார்கள். மார்த்தாண்டம் லிஸ்டர் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் அரவிந்த் விஜயன், வெட்டுவெண்ணி அருண் இருதய பரிசோதனை மையத்தின் தலைமை மருத்துவர் டாக்டர் அருணகிரி, பம்மம் பங்காமா நிறுவனத்தின் இயக்குனர் திரு சச்சின், மார்த்தாண்டம் டிவைன்ஸ் தொழில் நிறுவனங்களின் அதிபர் திரு டென்னிஸ், மின்சார வாரியத்தின் தலைமை பொறியாளர் திரு சுமின் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் சார்லி பல் மருத்துவமனை நிறுவனரும் பல் முகம் தாடை அறுவை சிகிச்சை நிபுணரும் ஆன சார்லஸ் பிரேம்குமார் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார்கள். இந்நிகழ்ச்சியை செல்வி டினா சார்லஸ் தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர்கள் திரு செல்வராஜ், திரு கோபுகுமார், லிஸ்டர் மருத்துவமனையின் இளம் மருத்துவர்கள் டாக்டர் இஷானி, டாக்டர் நிதின், செவிலியர்கள் சௌம்பியா, மல்லூட்டி, ஆஷா மற்றும் ரோட்டரி பிரமுகர்கள், அஇஅதிமுக பிரமுகர்கள், வர்த்தக சங்கத்தினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சார்லி பல் மருத்துவமனை மேலாளர் மோகன் ராஜ்குமார், அஇஅதிமுக நகர துணை செயலாளர் அனில் மற்றும் மகளிரணி செயலாளர் நித்யா ஆகியோர் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் தலைமை மருத்துவர் டாக்டர் ஹெஸ்னா நவாஸ் நன்றியுரை நிகழ்த்தினார். சார் வணக்கம். குளித்துறையில் நடக்கக்கூடிய சார்லி டென்டலோட 12வது செலிப்ரேஷனுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாக்டர் சார்லஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் மிகவும் நவீன தொழில்நுட்பத்தை இன்றைக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த பகுதியில் இது போன்ற நவீன பல் மருத்துவமனை இங்கே கிடையாது. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில், அது மேற்கு பகுதியில் இதுதான் முதல் மருத்துவமனை என நினைக்கின்றேன். அவருடைய முயற்சி வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். குளித்துறையில் 12 ஆண்டுகளாக இந்த பல் மருத்துவமனையானது, சார்லிஸ் பல் மருத்துவமானது இங்கு நடைபெற்று வருகின்றது. சிறப்பான முறையில் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மருத்துவமனையில் பல புதிய சிகிச்சைகள், அதாவது இப்பொழுது நாங்கள் பார்க்கும்போது நாங்களே வியக்கக்கூடிய அளவில் பல சிகிச்சைகள் இங்கு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இங்கு ஸ்கேன் எல்லாம் வித்தியாசமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதில் மக்கள் இந்த சிகிச்சை பயனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவத்துறையில் ஒரு 12 வருஷம் ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க இப்போ டாக்டர் சார்லஸ் அவர்கள். அவருக்கு தனிப்பட்ட விதமாக நீங்கள் என்ன வாழ்த்து சொல்ல நினைக்கிறீங்க? டாக்டர் சார்லஸ் அவர்களை பொறுத்த மட்டும் எனக்கு கொஞ்ச நாளாக நன்றாக தெரியும். அவர் திருநெல்வேலியில் முதலாக ஆரம்பித்து அங்கே 3-4 இடங்களில் இந்த பல் மருத்துவமனையை துவக்கி இப்பொழுது எங்களுடைய குளித்துறை நகர பகுதியில் 12 ஆண்டுகளாக இங்கு சிறப்பாக மருத்துவ சிகிச்சை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அனைவரிடத்திலும் அவர் பழகக்கூடிய பழக்கமே, அவர் நோயை பார்த்தாலே நோய் குணம் அடையக்கூடிய அளவில் அவரை பொறுத்த மட்டும் அந்த அளவு ஒரு மருத்துவர். அவருடைய பணிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். சார்லி டாக்டர் ரொம்ப பாசமானவங்க. எங்கள் குடும்ப நண்பர்கள், அவங்க ஒய்ஃபும் அப்படி தான், அவங்க பிள்ளைங்க எல்லாருமே அப்படி தான். இந்த ஹாஸ்பிட்டல் 12 வருஷமாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இப்போ புதுசாக இந்த சம்மந்தமாக புதிய எலக்ட்ரானிக் இதை வச்சுருக்காங்க. அதுக்கு சிறப்பான முறையில் இன்னும் நிறைய ஆண்டுகள் இந்த ஹாஸ்பிட்டல் சிறப்பாக நடைபெறும் என்று வாழ்த்துறீங்க. சரி, இப்போ நம்ம ஒரு மருத்துவத்துறையில் கண்டினியூட்டியாக ஒரு 12 வருஷம் ஒரு இடத்துல சாதிக்கிறது மிகப்பெரிய விஷயம். சார்லஸ் சாரை பற்றி அவரோட தனித்துவம் என்ன? அவரோட அன்பும், அவர் பேசுகிறத, அவரோட சிரிப்பும் தான் இது எல்லாத்துக்குமே. இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளோ 12 வருஷமும் இவ்வளோ சிறப்பாக போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லை, அவரோட பழக்க வழக்கம், அவர்கள் அடுத்தவங்கள்ட்ட பழகுறதும் அப்படி தான். எல்லாரையும் குடும்ப நண்பர்கள் மாதிரி தான் அவர் சிரிச்சுட்டே பேசுவாங்க. அவர் தான் இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளவு தூரம் சிறப்பாக வருவதற்கு முக்கிய காரணமே சார்லஸ் அவர்கள் தான். இந்த ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்கு நானும் வந்திருந்தேன்.
இன்னும் சொல்ல போனால் அவர் என்னுடைய குடும்பம் இருக்கக்கூடிய இடம் கடந்தாங்கூடு என்று சொல்லி அந்த கடந்தாங்கூடிலிருந்து அவர் திருமணம் பண்ணியிருக்கிறார். இந்த திறப்பு விழா நடக்கும்போது நானே நினைத்தேன், இது இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய நிலையிலே வர வேண்டும் என்று நான் அன்றைக்கே என்னுடைய மனசிலே இந்த இடத்திலே இது இப்படி டெவலப் ஆகுமா என்கிற ஒரு அச்சம் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் 12 வருஷம் சிறப்பான முறையில் ஒரு சிகிச்சை நடத்தியனுடைய பலனாக மக்கள் மத்தியில் ஒரு பெயர்கள் ஏற்பட்டு இன்றைக்கு நவீன முறையில் பல இடங்களிலே கிளைகளை அமைத்து இன்றைக்கு இவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்கு என்று சொன்னால் அவருடைய தொழில் பக்தி. அதோடு இந்த எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய நகரமன்றத்தினுடைய உறுப்பினர் திரு நித்யா அவர்கள் சொன்ன போது அவருடைய அந்த முகத்தை பார்க்கின்ற போது ஒரு இனிமையான முகம், அந்த நோயாளியாக வலியோடு வரக்கூடிய ஆளுக்கு அந்த வலியை இல்லாமல் ஆக்கிவிடுகின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த மருத்துவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த கிளைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த இடத்துல இவ்வளவு 12 வருஷத்தை கடந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. என்ன, இன்றைக்கி தொழில் போட்டி எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் நம்முடைய இந்த சார்லி மருத்துவமனை இந்த அளவுக்கு டெவலப் ஆகி வந்திருக்குன்னு சொன்னால் அவருடைய உழைப்பு, அதோடு சேர்ந்த அதிலே சேர்ந்த ஊழியர்கள், அவருடைய ஒத்துழைப்பு, அடுத்த பொதுமக்களுடைய ஆதரவு, இது அனைத்து இருக்கின்ற காரணத்தினால் இந்த தொழில் மேலும் மேலும் பல வருடங்களை கடந்து செல்ல வேண்டும் என்று எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப நாளாக இங்கே ஃபங்க்ஷன் ஆகுறது தெரியும். ஆனால் இன்றைக்கி தான் இங்கே உள்ளே வந்தோம். ஆனால் இங்கே இருக்கிற புதிய புதிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்னால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டீத்தெல்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்குள்ள புதிய மெஷின் வந்து வேறு எந்த ஹாஸ்பிட்டல்லையும் நான் இது வரைக்கும் பார்க்கல, இங்கே தான் பார்த்துருக்கோம். அப்போ இந்த 12வது ஆண்டு இன்னும் பல வருஷம் இதே மாதிரி நல்லபடியாக தொடரணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். டாக்டர் சார்லஸ் வந்து என்னுடைய கல்லூரி கால நண்பர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் படிக்கும்போது எனக்கு பிடிஎஸ் வந்து ஜூனியராக இருந்தவர். இது சுமார் 30 வருட கால நட்பு. காலேஜில் படிக்கும்போதே துருதுருன்னு எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப இன்னோவேட்டிவாக உற்சாகமாக படித்து வந்தவர். பேசிக்கலி ஃப்ரம் திருநெல்வேலி. பட் 2014 குளித்துறையில் வந்து ஹி லான்ச் திஸ் சார்லி டென்டல் கிளினிக். ஐ ப்ராக்டிஸ் இன் மார்த்தாண்டம். ஸோ மார்த்தாண்டம் குளித்துறை ஆல்மோஸ்ட் தே ஆர் சேம், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கல்லூரி கால நட்பு தொடர்ந்தது. அப்போது கடந்த 10 வருடமாக சார்லி டென்டல் கிளினிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இட் ஹஸ் ப்ரோக்ரஸ்ட் அண்ட் இட் ஹஸ் க்ரோன். இட் ஹஸ் பிகம் எ லேண்ட்மார்க். இங்கே மார்த்தாண்டம் குளித்துறை பகுதியில் இட் ஹஸ் பிகம் எ லேண்ட்மார்க் இன் டென்டல் கேர். நிறைய நியூ டெக்னாலஜிஸ் கொண்டு வர்றாங்க. ஆன்லைன் வித் தேட் இப்போ வந்து அவங்க டிஜிட்டல் ஸ்கேனிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் தட். இதை லான்ச் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனில் நானும் ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லோரும் கலந்துக்கிட்டதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று சொல்லணும்னு சொன்னால் சார்லஸ் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் டாக்டருங்கிற ஒரு இதை தவிர்த்து சொசைட்டிக்கு நிறைய காரியங்கள் செய்யக்கூடியவர். லோக்கல்லையும் இன்றைக்கி பார்க்கும்போது அக்ராஸ் ஆல் ஸ்ட்ரீம்ஸ் நிறைய பீப்புள் தே ஹவ் கம் அண்ட் ஹி ஹஸ் மேட் அ மார்க்னு நான் சொல்லுவேன். இன்னும் மென்மேலும் இந்த சார்லி டென்டல் கிளினிக் குளித்துறையில் இன்னும் பெருசாக வளர்ந்து நியூவர் டெக்னாலஜி கொண்டு வந்து இங்கே லோக்கல் பீப்புளுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாகவும் கட் த்ரோட் டெக்னாலஜியை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் மேலும் மேலும் வளரணும்னு நினச்சி மனதார வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிறுவனம் 12வது ஆண்டு நான் ஆரம்ப காலத்தில் துவக்க விழாவுக்கு வந்திருந்தேன். இன்றைக்கி 12வது ஆண்டு துவக்க விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. அப்படி இருக்கும்போது அவருடைய அந்த ஓனர்கிட்ட மிஸ்டர் சார்லி சார்கிட்ட ரொம்ப நெருக்கமாக கடந்த பாகுபலி எக்ஸிபிஷன் நேரத்தில் அவரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து அவருடைய அந்த மூமெண்ட்டு, பழக்க வழக்கங்கள், மற்றவங்களுடைய தன்மையை புரிஞ்சுக்கிடுறது, பேஷண்ட்ட அவருடைய அட்டாச்மெண்ட்டு, இதெல்லாம் தான் அவருடைய இந்த நிறுவனம் ரொம்ப டெவலப் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணம். அவருடைய இந்த நிறுவனம் இது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் மக்களுக்கு சேவைகள் கிடைக்கணும். அது போக இந்த பகுதியில் புதிய அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இன்றைக்கி இந்த பல் மருத்துவத்தில் புதிய
மாற்றங்களை உருவாக்குறதுக்கு இந்த மார்த்தாண்டம் மாநகரத்தை மையமாக வச்சு வேறு எங்கும் இல்லாத ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இங்கே இந்த 12வது ஆண்டு விழாவில் தொடங்கியிருக்காங்க. அது ஒரு சிறப்பான அம்சம். அவருடைய இந்த மக்கள் பணி இன்னும் அடுத்த கட்டத்தை எட்ட வேண்டும். இன்னும் பல்வேறு பிரான்ச்சுகளோட அவருடைய சர்வீஸு மக்கள் சேவை தொடரணும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். டாக்டர் சார்லி வந்து ஆட்கள்கிட்ட மென்மையாக பழகக்கூடியவர். வரக்கூடிய ஆட்களுக்கு காசை பற்றி பார்க்காம நோய்க்கு தகுந்தாற்போல் மருந்து செய்து அவங்கள சந்தோஷமாக அனுப்பக்கூடியதில் குளித்துறை ஜங்ஷனில் டென்டல் இதில் வந்து முதன்மையாக இருக்கார். ஒரு நிறுவனம் 10 வருடத்துக்கு மேலே செயல்படுதுன்னா அது பெரிய விஷயம். இவங்க வந்து அவ்வளவு தூரம் மக்கள் மனதில் இடம் பிடிச்சனால 11வது வருடத்தை தாண்டி 12வது வருடத்தில் கால் எடுத்து வச்சுருக்காங்க. மக்கள் மத்தியில் அவங்களுக்கு நெல்லி சார்லி டெண்டல்னாலே ஒரு மக்கள் மனதில் ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சி டாக்டர் மேலே மக்களுக்கு ஒரு மிகுந்த மரியாதையும் நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. அதனால தான் இது 12வது வருடத்தை நோக்கி மீண்டும் கால் எடுத்து வச்சிருக்கு என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வோம். இது நான் 12 வருடத்துக்கு முன்பே முதல் தடவை ஓப்பனிங்கு வந்திருந்தேன். இவர்கள் எங்கள் குடும்பத்து நண்பர்கள் 12 வருடங்களாக திறமையாக இதை நடத்தி வருகிறார்கள். இவருடைய அயராத உழைப்பும் இவருடைய புத்தி கூர்மையுமாக இந்த ஸ்தாபனம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது புதிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்த இன்றைய தினம் எங்களை அழைத்து இதை நல்ல முறையில் நடத்த எங்களுக்கும் ஆலோசனைகளை தந்து இது ஒரு சிறந்த ஸ்தாபனமாக உருவாக்க இந்த 2025வது வருட கம்ப்யூட்டர் யுக காலத்தின்படி இந்த பல் மருத்துவமனையை சிறந்ததொரு மருத்துவமனையாக மாற்றி உருவாக்கி நடத்தி வருவதற்காக நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். முதல்ல இந்த 12 இயர்ஸ் ஆனிவர்சரிக்கு இன்றைக்கி ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறேன். டாக்டர் சார்லி ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு அழகான ஒரு பிரதர், ஒரு அழகான ஒரு நண்பர். ஸோ அவரை பற்றி சொல்லணுன்னா நான் சொல்கிறத விட எல்லாருக்குமே தெரியும். அவரோட ஸ்மைல்ன்றதே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அவரோட ப்ரொஃபஷன் மாதிரியே. அண்ட் சார்லி டெண்டல், அதாவது ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, மைல்ஸ் கனெக்ட் பிளேசஸ் அண்ட் ஸ்மைல்ஸ் கனெக்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 50,000 ஹெல்த்தி ஸ்மைல்ஸ் இது வரைக்கும் வந்து சார்லி டெண்டல் அப்படின்ற நிறுவனம் மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் மென்மேலே இன்னும் அழகான ஸ்மைல்ஸை வந்து உருவாக்குறதுக்கு சார்லி டெண்டல் அப்படின்ற ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர் சார்லிக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் வார்ம் ரிகார்ட்ஸ். தேங்க்யூ. First of all, he is a very kind person. இந்த டென்டல் கிளினிக் வந்து ரொம்பவும் நல்லபடியாக எல்லாரையும் கேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த டே வந்து அவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த ஏஐ டெக்னாலஜி, அந்த கேமரா, இட்ஸ் வெரி டிஃபரெண்ட். ஆக்சுவலி அவர் வந்து அந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக டீத்தை ஸ்கேன் பண்ணி தே ஆர் சென்டிங் டு த மேனுஃபேக்சர், அது டீத் மேனுஃபேக்சர் கேப் மேனுஃபேக்சருக்கு அனுப்பி ஸோ எந்த ஹர்டல்ஸும் இல்லாமல் இம்மிடியேட்டாக கொடுக்குங்கிறது வெரி ஹாப்பி. அது இந்த லிட்டில் டவுனில் இந்த மாதிரி ஒரு கிளினிக்கில் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி. வி ஆர் ப்ரௌட் ஆஃப் சார்லி டெண்டல் கிளினிக். சார்லஸ் சாரோட தனித்துவம்னா என்ன? 12 வருஷமாக ஒரே இடத்துல கால் ஊன்றி ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? விடாமுயற்சி அண்ட் கைண்ட் டு ஆல் பேஷண்ட்ஸ். அவரை சொல்லப்போனால் அவர் எல்லாரையும் அரவணைச்சு, ஈவன் தோ அவரோட ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், அவருடைய பேஷண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாரையும் அரவணைச்சு ரொம்ப கேர் கொடுத்து பார்க்குறதுனால தான் இஸ் கோயிங் ஆன் சக்ஸஸ்.